Hello everyone, I'm Dr. Ritanya Ananthamurthy. So in the video la NEET 2025 application process க்கு தேவையான important documents என்ன and அந்த documents என்ன சைஸ்ல வேணும் and எந்த ஆர்டர்ல ரெடி பண்ணி வச்சிருந்தா ஈஸியா வந்து அப்ளிகேஷன் போடலாம். ஸோ இது எல்லா பத்தின டீடைல்ஸும் வந்து இந்த வீடியோல தெளிவா பேசியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் எங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நீட் பத்தின அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நீட் அப்ளிகேஷன் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து ஜூன் 6th பிகின் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. பட் நம்மளுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து எதுவுமே கன்ஃபார்மா வந்து கிளியரா தெரியல. ஸோ மேபி லாஸ்ட் டைம் மாதிரியே இருக்கா இல்லை இந்த வாட்டி டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோமா என்னன்றது யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. பட் ஸ்டில் நம்ம இப்போ செய்ய வேண்டிய கடமை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி தேவையோ அந்த ஃபார்மேட்லேயும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுட்டு இருந்தாங்களோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆனாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், நீட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் தேவை. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆஃப் த ஸ்கூல், லாஸ்ட்டாக 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கியிருக்கணும். ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக நாங்கள் கொடுத்துற ஆர்டர் கிடையாது. அப்ளிகேஷன் ப்ராசஸ் போடும்போது அது என்ன ஆர்டரில் கேட்குமோ அந்த ஆர்டர் படி வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து 2024ஓட அப்ளிகேஷனோட அப்டேட் படி. பட் இந்த வருஷம் மேபி இந்த ஆர்டர் வரலாம், இல்லை வேற ஆர்டர் கூட ஃபாலோ ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் அட்மிட் கார்டு ஃபார் திஸ் 2025, இந்த வருஷத்தோட நீட் அட்மிட் கார்டு தேவை. ஸ்கோர் கார்டு வந்து இப்போ நம்மளுக்கு இன்னும் வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்கோர் கார்டு கிடைக்காது. பட் லாஸ்ட் இயர் வந்து இந்த ஸ்கோர் கார்டு தேவைப்பட்டது. ஸோ இது வந்து இப்போதைக்கு யாராலும் ரெடி பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆர்டரில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எய்தர் எனி ஒன் ஆஃப் த பேரண்ட், எய்தர் ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ், அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. அண்ட் பேரண்ட்ஸ் ஆதார் கார்டு, அதுவுமே யாராவது ஒருத்தவங்களோட ஆதார் கார்டு தேவை. அண்ட் பார்த்தீங்கன்னா 14th மைனாரிட்டி சர்டிஃபிகேட். மைனாரிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்ளை ஆகாது. யாரெல்லாம் வந்து தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி இந்த மாதிரி அப்ளை ஆகுதோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி குரூப்ஸ் டு டேக் அ சீட் இன் ப்ரைவேட் காலேஜ் இன் கவர்மெண்ட் கோட்டா, அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அவங்கெல்லாம் வந்து மைனாரிட்டி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்ன அந்த அத்தனை டாக்குமெண்ட்ஸுக்குமே வந்து 3 MB இருக்கலாம், இல்லைனா லெஸ் தேன் 3 MB இருக்கலாம். 3 MB ஆர் ஈக்குவல் டு 3 MB, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 MB இருக்கிறது தான் வந்து கரெக்ட் சைஸ். அப்போ தான் ப்ராப்பராக அப்லோட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்றது குட்டியாக நீங்கள் யூஸ்வலாக அட்டாச் பண்ணுறது. அது 50 to 100 KB, MB கிடையாது, 50 to 100 KB அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 100 to 300 KBக்குள்ளே இருக்கலாம். இதுவும் KB தான், MB கிடையாது. அண்ட் தேர்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10 to 40 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இது எல்லாமே இது உங்களுக்கு கேபில தான் வரும். ஃபைனலி ஃபோர்த் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷன். இது பார்த்தீங்கன்னா 10 to 50 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து சைஸ் லிமிட். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்றது உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் தான் வைக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து 10 fingers இம்ப்ரெஷன் பண்ணியிருந்தீங்க. பட் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு தம்ப் இம்ப்ரெஷன் இஸ் யூஸ்வலி ப்ரிஃபர்ட். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள் என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போதே வந்து அதோட நம்பர் படி 1, 2ன்னு போட்டு நீங்கள் உங்கள் ஃபோல்டரில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஃபோட்டோவும் 1, 2, 3, 4ன்னு லைனாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம் எடுத்துக்காது. சீக்கிரம் வெரிஃபை பண்ணிவிட்டு டக்குன்னு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட்
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து பெய்டு ப்ரீமியம் கைடன்ஸ் தேவையோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9363443685 அண்ட் 9 to 10 PM டெய்லியும் வந்து ஃப்ரீ லைவ் கால்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ கைடன்ஸ் வேணுன்றவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.